ஜெய் பவானி, வாங்க பார்த்துடலாம். வெள்ளை வெள்ளையா சாப்பாடு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சேமங்கிழங்கு, சின்ன வெங்காயம், மாங்காய்லாம் போட்டு அட்டகாசமான ஒரு காரக்குழம்பு. இது வந்து பாத்தீங்கன்னா கட்டிப்பருப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல அப்பளப்பூன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவ்வளவுதான். வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க தங்கங்களா. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து 2 நாளா வீடியோ போட முடியல. வேலைக்கு நாள் காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு வாங்க சாப்பிடுங்க. எல்லாருமே ஒரு நாளாவது கண்டிப்பா வந்து என்னைய வந்து பார்க்க வாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவை அவசியம். தேவை அவசியம்னு 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட இப்ப சாப்பாடு வச்சுட்டு இருக்கோம். இது என்னது தேவை. இன்னைக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறோம். இப்ப இந்த பையனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ரொட்டி வேணும், இல்லாட்டா இப்ப நைட்டுக்கு வந்துட்டு எனக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தேவையா, அது அவசியமா? அது கண்டிப்பா தேவையா, இல்லைன்னா அது வந்து அவசியமானு பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து கண்டிப்பா இது வந்துட்டு தேவை. அவசியம் இல்லாத ஒரு பொருளை வந்து நம்ம நிறைய வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவஸ்தைப்படக்கூடாது. அப்படி அவஸ்தைப்படுறதுனால நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம், எவ்வளவு கடன்களால சந்திக்கிறோம். நம்ம கடன்படுதோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். நான் உங்ககிட்ட அப்படித்தான் எப்பயுமே சொல்லுவேன். நமக்கு தேவை என்ன இருக்குது, நமக்கு எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு நீங்க முதல் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கடைக்கு போறீங்க, ஜவுளி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தேவைப்படுற விஷயங்களை பாருங்க, தேவையில்லாத விஷயத்தையும் பாருங்க. நம்ம என்ன பண்றோம்னா தேவையான விஷயத்த செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த நம்ம தேவைன்னு நினைச்சு ஓடியாந்துருந்தோம். ஜவுளி கடையில போய் அதிகமான ட்ரெஸ் விலை கொடுத்து வாங்குறோம், எல்லாம் செய்யறோம். இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு நம்மளோட செங்கல் மால் வச்சிருக்கிறோம். செங்கல் சொல்ல அது நீங்க எப்படி சொல்றீங்க தெரியல, அது வச்சிருக்கிறோம். அங்க போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. போய் ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பா இன்னைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்திருந்தேன், போயிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நானு இன்னும் 2 பேர் தான் போறோம். அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா காரை வந்துட்டு பெரிய கார் எடுப்போம் அப்படி இப்படின்னாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு இது தேவையா அவசியமானு பார்த்தேன். போறது நம்ம கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். இப்ப இதுக்கு இது அவசியமா வந்துட்டு இந்த ஏசி கார் எடுத்துக்கிட்டு அதுல எதுக்கு நம்ம போகணும்? 2 வீலர் எடுங்க, பைக்ல போலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க. இருந்தாலும் எடுத்தாங்க. ஆனா அதுல ஒரு திருப்தி இருந்தது. ஏன்னா நம்ம வந்துட்டு தேவையில்லாம நம்ம பண்ணிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்க்க கூடாது. இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன். இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த வருஷத்துல இருந்து நம்ம கோவில்ல வந்து நான் தத்தெடுத்திருக்கிறேன். எத்தனை படிக்க பாப்பா? 8ஆம் கிளாஸ் படிக்கிறா. இதுல இருந்து நம்ம இங்கதான் படிக்க போறா. +2 முடிக்க போறா, அடுத்து காலேஜ் படிக்க போறா. இந்த பொண்ணு இவங்க எல்லாம் இங்க வந்துட்டு இப்ப மறுபடியும் இந்த புதுசா இந்த வருஷம் நான் வந்து தத்தெடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நீங்க வந்துட்டு பாக்குறீங்க. நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தேவை எது, தேவையில்லாத எது. இவங்களெல்லாம் இன்னைக்கு நான் தேவையை ஏன் எடுக்கிறேன், இவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணாம யார் பண்ணுவா? அதனால நீங்க எல்லாருமே வந்துட்டு தேவையில்லாதது இது 2 விதையும் அவசியமா பாருங்க. பார்த்துட்டு நீங்க லைஃப்ல வாழுங்க, நல்லா இருப்பீங்க. நான் சொன்னதை கேட்பீங்கன்னு நம்புறேன். நேத்து வந்துட்டு கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் போட்டுட்டு புளிக்குழம்பு வச்சிருந்தேன், முட்டை வச்சிருந்தேன். என்ன சாப்பாடு ரொம்ப கம்மியாகிட்டீங்க? அப்ப நீங்க சொல்ல வேண்டாமா? நீங்க நினைச்சு குழம்பு நிறைய ஊத்திட்டோம்ல. இது யாருக்குக்கா சொல்லுங்க. போதும். அப்படியே நல்லா இருக்கும். அந்த மண் அப்படித்தானே இருக்குது. இது எங்க இவங்கள எப்படி சொல்றது தெரியல. நான் எதுக்கு தேவை தேவை அவசியம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவசியம்னு அவசியம் இல்லாத விஷயங்களாவே செய்யறீங்க. கோயிலுக்கு வந்தவங்களுக்கா அப்படி செஞ்சுட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எப்படி சாப்பிடுங்க?
சாப்பிட்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம். கட்டி பருப்பு தனியாயிடுச்சு. போதுமா வைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ரேஷன் அரிசி தான். நம்ம அன்னதானத்துக்கு பண்ணுறது வந்துட்டு நம்ம கோயிலில் வந்துட்டு அருள்வாக்கு அன்னைக்கு நம்ம வெள்ளி செவ்வாய் ஞாயிறு வந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 75 கிலோ அரிசி ஆகும். வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் 50 கிலோ அரிசி ஆகும். அது வந்து நம்ம வந்துட்டு கடையில் வந்துட்டு வாங்கி பண்ணுறோம். இது வந்து ரேஷன் அரிசி. இப்போ நம்ம வந்துட்டு இது தேவையா அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவை வேற இருக்குது, அவசியம்னு வேற இருக்குது. இது வந்து எனக்கு இப்போ தேவை, இது அவசியமான்னு நான் தான் சிந்திக்கணும். ரேஷன் அரிசி ஓகே, 25 கிலோ ஒரு வேலைக்கு நாங்கள் இங்கே பொங்குறோம். 25 கிலோ நாங்கள் பொங்கும் பொழுது இது எங்களுக்கு நல்லாவே இருக்குது. 3 குழம்பு வைக்கிறோம், நான்வெஜ் வைக்கிறோம், எல்லாமே இருக்குது. எங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. நாங்களே இதைத்தான் நாங்கன்னு சொல்லக்கல, நானே இதைத்தான் சாப்பிடுவேன். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தவிர்த்துட்டு மீதி நேரம் ஒரு வேளை சாப்பிட்றது இதைத்தான் நான் சாப்பிடுவேன். இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா எனக்கு இது சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறீங்க. தேவை போதும். அவசியமா அப்படின்னு நினைங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு முக்கியமா பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்னா அது அவசியமா எனக்கு தோணும். அன்னைக்கு வந்துட்டு நான் நல்ல அரிசியில அன்னைக்கு நாங்க பொங்குவோம். ஆனா இது எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. அதனால எல்லாரும் இனிமேல் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா தேவையான விஷயங்களை செய்யுங்க. அம்மா வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா. பேருந்தேவன் புளியங்குடி பவானி அம்மன் கோவில்ல சக்தி வாய்ந்த அம்மா இருக்காங்க. நீ எதுக்கு இப்படி ஏறி ஏறி வர? இப்பதான் உனக்கு இப்பதானே வந்தேன். உங்களுக்கு பிடிச்ச குழம்பு எப்படி இருந்துச்சு? வேற ஒண்ணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆக்சிடென்ட். உங்களுக்குள்ள எலும்பு போயிடுச்சு. 3 மாசம் படுக்க வச்சு பார்த்துருவோம். கோயம்புத்தூர் ட்ரீட்மெண்ட். இங்க புளியங்குடியில நாங்க இருக்கோம். கோயம்புத்தூர் எங்க இருக்குது, புளியங்குடி எங்க இருக்குது. நீ பாருங்க, இந்த காரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போய் நாங்க காரை கொண்டு போயிட்டு இப்பதான் 3 மாசம் கழிச்சு இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கா. இப்ப பாருங்க அப்பதான் இனி ஒருக்கா பார்க்க வந்தா இப்ப ஏறி பாக்குறேன். அப்புறம் திட்டுன்னு இது நினைக்காதுங்க. வேற திட்டம் தானே செய்வாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னும் 1 மாசம் கழிச்சு நல்லா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் யாரு உட்கார விடுதா, ஒடியா ஒடியா ஒடின்னு நாங்க சொல்ல போறோம். இப்ப அங்கதானே போகணும். ஒரு சேர் எடுத்து போட்டு அங்க உட்கார வைங்க. சேருக்குள்ள உள்ள பின்னாடி இருக்கா? இல்ல, இடுப்பு இப்பதான் கொஞ்சம் சரிப்படுத்தி வரேன். உனக்கு வாரேன். நான் ரொம்ப கண்டிஷன் பண்ணுவேன். அன்பா இருப்பேன், ரொம்ப கண்டிப்போட இருப்பேன். எளிய மாதிரி யாரும் அன்பாவும் இருக்க முடியாது, இனிய மாதிரி யாரும் கண்டிஷனும் இருக்க முடியாது. 2 விஷயத்துல பயங்கரமா கண்டிஷன் இருப்பேன். பெண்கள் விஷயத்துல நான் ரொம்ப கோவப்படுவேன். பெண்களுக்கு வந்து துரோகம் பண்றாங்க, பெண்கள் கிட்ட பேசுறாங்க, தன் குடும்பம் இருக்கும்போது தன்னோட கணவன் மனைவிகளா அவங்க வாழும் பொழுது இன்னொரு பொம்பளை பிள்ளைய பாக்குறாங்க பேசுறாங்கன்னா நான் கண்டிப்பா கோவப்படுவேன். அந்த கோவம் எனக்கு எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் நான் கோவப்படுவேன். கொஞ்சம் கம்மியா வைக்கலாம்ல, சாப்பிட்டுக்கிட மாட்டேன். அப்போ வந்துட்டு அந்த அந்த விஷயத்துல நான் கண்டிப்பா கோவப்படுவேன். சில நேரத்துல நான் சாபம் கூட விட்டுருவேன். நான் வந்துட்டு ஆன்மீகத்தை பத்தி நான் உங்களோட குரூப்ல பேசுறது, உங்களுக்கு இந்த யூடியூப்ல பேசுறது கிடையாது. நான் ஒரு ஆன்மீகவாதி தான். நானும் நிறைய தியானம் பண்ணி அம்மா பூஜை பண்ணி நிறைய சக்தி நிலைகளோட தான் உட்கார்ந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் சாபங்கள் அப்படின்னு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் ரொம்ப கவனமா இருப்பேன். யாரையும் திட்டக்கூட மாட்டேன், இப்படித்தான் திட்டுவேன். ஏன்னா பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பேன். இவ்வளவு